அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய உடன்பிறவா அனைத்து உலக மக்கள் செல்வ சீமானாகிய குழந்தைகளுக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மாணவர்களே, இன்றைக்கு பார்க்கும்போதே தெரியுது, சண்டே என்ன ஆரம்பம், குதூகலம். கல்வியை கற்போம், கவலையை ஒழிப்போம் சொன்னோம். பிறகு நான் ஒரு இது சொன்னேன், ப்ரவர்பு, தமிழை கற்போம் கல்வியை கற்போம். அதாவது தமிழை கற்போம், கவலையை ஒழிப்போம் இனி வரும் காலங்களில். சரி, என்னுடைய மாணவர்கள், அதாவது எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது என்னென்னா, இன்னைக்கு உங்களுடைய HBKH என்ன சொல்ல போகிறாரு, அதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, சண்டே ஓகேவா, இன்னைக்கு ஜாலி டே. இருப்பினும் அந்த ஜாலி டேவை கொண்டாடுவதும் இல்லாமல் இந்த HBKHின் சண்டே ஸ்பெஷலை கண்காணித்து, காணொலியை கண்காணிக்க ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸ்ட் வணக்கம்னா அஸ்ஸலாமு அலைக்கும், வேற அஸ்ஸலாமு அலைக்கும்னா நேக்கி கிடைக்கும், வணக்கம்னா உங்களுடைய அன்பு கிடைக்கும். அப்படி தானே தமிழர்களே? தமிழர்களேனா ஒரு ஞாபகம் வருது, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஓகேவா, இதெல்லாம் இருக்கு. இருப்பினும் நான் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் முதல்ல சென்ற வகுப்பில், அதாவது சென்ற வாரம் நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த வாரம் சரியாக 30 நிமிடங்கள் தான் எடுக்க போகிறேன். இருந்தாலும் தலைப்பு என்னன்னா, பெற்றோர்களின் அரவணைப்பில் குழந்தைகளின் பங்கு என்ன, குழந்தைகள் செய்யும் சேட்டைகள், விளையாட்டுகள். சரி, ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறளை, திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்டோமா? ஓகே. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளை கேட்ட உடனே எல்லாருக்கும் நல்லா விளங்கி இருக்கும், தமிழ் மாணவர்களுக்கு. இருப்பினும் நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு புரியும் மனம் சொல்றேன். அன்புனா என்னப்பா? அன்புனா சில பேருக்கு குழப்பமா இருக்கும் முஸ்லிம்களுக்கு. இப்ப சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. லவ் என்ன, லவ்ன உடனே அப்படியே திகச்சு போய், இதுவா, அதானா இது, அதேதான். சரி, அன்பு செலுத்துறது கண்டிப்பா எல்லார்கிட்டையும் இருக்குங்க. அன்பு யாரிடம் செலுத்தணும்? முதல்ல அன்பை செலுத்துற அதிகமான பங்கு யாருக்கு இருக்கு தெரியுமா? நீ உலகத்துக்கு வந்த உடனே, குழந்தையாகிய நீ உலகத்திற்கு வந்த உடனே உன்னை எடுத்து அரவணைக்கும் தாய் தந்தை, ஃபாதர் அண்ட் மதர், மா और बाप, वालिदा और वालिदैन, इन लोगों को कुछ बहुत मोहब्बत करते सो बच्चे लोग को. என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த அன்பு இருக்கு பாருங்க, லவ்னா சும்மா கிடையாதுங்க. லவ்னா எப்படி தெரியுமா? லேட்டஸ்ட் அண்ட் வேர்ல்டு வேல்யூபிள் எஜுகேஷனை வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களை சொல்ல போகிறேன். ஆனால் நான் இப்போ அந்த லவ் சொல்கிறது நல்லா கவனிங்க. அப்பா அம்மா மீது லவ் பண்ணுங்க. ஏன்னா உலகத்துக்கு நீ வந்த உடனே மற்றங்களை விட, மற்ற அண்டை வீட்டார், என்ன தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி, அத்தனை பேரை விட அந்த அம்மாவும் அப்பாவும் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, எண்ணில் அடங்கா. எப்படி
எக்ஸட்ரான்னு சொல்லலாம். அவ்வளோதான். அதுக்கு ஒரு முடிவில்லை, முற்றுப்புள்ளி சொல்ல முடியாது. ஸோ மாணவர்கள், அதாவது குழந்தைங்கள மேல அன்பு. ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். அன்புனா அன்பும் அரணும். அன்பும் அந்த ஒரு அரணம் இருக்கு பாருங்க. நம்ம இல்வாழ்க்கை, நம்ம வீட்டுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா பண்புன்ற ஒரு பண்புனா என்ன? நல்ல பண்பு. அவங்ககிட்ட அஹ்லாக், அதாவது அவங்ககிட்ட நல்ல ஒரு செயல் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது தன்னால வருங்க. எப்படி? முதல்ல நீ, அதாவது என்னுடைய பள்ளியில், நான் படிக்கும் பள்ளியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அந்த இதுவில் ஒரு அகட விகடம், உதாரணத்துக்கு அகட விகடம்னா அவ்வளவா தெரியாது. VL பாஸ்கராஜின் அகட விகடம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா அது ஒரு ராஜ் டிவியில் ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. பட் சன் டிவியின் அரட்டை அரங்கம் சொன்னால அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தலைப்பை சூஸ் பண்ணோம் நம்ம. என்னன்னு? மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா? ஒரு விவாதம். ஆசிரியர்களா? ஒரு விவாதம். இல்லை புத்தகங்களா? அறிவு வளர்ச்சிங்க. நான் 3 சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க? சரி சமம்ன்ற விட அதிகபட்சமா அப்பா அம்மாவுக்கு சொல்லலாம், அடுத்தபடி ஆசிரியருக்கு சொல்லலாம், அடுத்தபடி புத்தகம் சொல்லலாம். எப்படி 1 by 1 உங்களுக்கு விளக்குறேங்க. ஏன்னா காலம் பொன் போன்றது, அதே போல் கடமை கண் போன்றது. மறக்காதீங்க. சரி, கவனிங்க. நான் சொல்ல வர்றது உன்னிப்பா கவனிங்க. இந்த இதுவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? நல்லா கவனிங்க. முதல் இது அறிவு வளர்ச்சி. அறிவுனா என்னங்க? நாலேஜ். உங்களுக்கு தெரியும், அறிவே ஆற்றல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நாலேஜ் இஸ் பவர். நிஜம் தானே? நிஜமா அதுதான். ஓகேவா? அந்த நாலேஜை முதல்ல டீச்சர்லாம் கொடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு 5 வயது பூர்த்தி அடைந்தால்தான் அந்த இடத்துக்கு டீச்சரே வராங்க. கரெக்டா? மே ரைட்? அப்சல்யூட்லி ரைட். நீங்களும் அதான் நினைப்பீங்க. கரெக்டா? முதல் ஸ்தானம் நம்ம அப்பா அம்மா. முக்கியமா அம்மாவுக்கு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் அம்மா தான், அப்பா தான். நம்மளை வளர்த்தது அப்பானா நம்மளுக்கு சோறு விட்டுறது அம்மா. ஓகேவா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு ஷர்ட்ஸ், ஃபேண்ட், சட்டைகள், சொக்காய்கள்லாம் வாங்கி தரது அப்பானா அதை உறுத்தி வர்றது அம்மா. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பொருளும் பணத்தை சம்பாதிக்கிறது அப்பானா வீட்டை பாதுகாத்து எங்களுக்காக உயிரை தியாகம் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி அடுப்பாங்கரையில போய் சமைச்சு உணவு தருது அம்மா. ஸோ எல்லாத்துலேயும் அப்பா அம்மாவுடைய பங்கு இல்லாமல் இல்லை. அறிவு வளர்ச்சி இதுல நீ பேச கற்றுக்கொள்ளும் போது உனக்கு டீச்சர் தான் சொல்லுவாங்க. ஆனால் டீச்சரை விட முந்திக்கு அப்பா அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ், முஹம்மத், அந்த ஒரு உச்சரிப்பு வார்த்தைகள் எல்லாம் அம்மா தான். நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, அது அந்த நேரத்துலலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் என்ன மாறிச்சு? நிலாவை பார்க்குறோமோ இல்லையோ, நிலா அந்த நேரத்துக்கு தான் தென்படும். காலையில் ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், சாயந்தரம் ஆகட்டும், ஃபோனில் நிலாவை காமிச்சு சோறு விட்டுவாங்க. மொபைல். ஏன்னா இது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்கீங்க. என்ன, கண்ணுக்கு கெடுதி மட்டும் இல்லை, அதில் ஒரு நம்மளுடைய பொழுதுபோக்கு மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர அதை நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாது. ஓகேவா பிள்ளைகளே, மாணவர்களே? நான் இன்னைக்கு உருதுல கொஞ்சம் சொல்றதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? நான் தமிழ் சொல்றதே எல்லாருக்கும் புரியுதுன்னு சொல்றாங்க. ஃபீட்பேக் எப்படி? என்னுடைய ஃபீட்பேக் எப்படி? சார், நீங்க பேசுற தமிழ் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பேசுறீங்க பாருங்க, அதுலேயே நல்லா புரியுது. இருந்தாலும் நான் சில வார்த்தைகளை, புரியாத வார்த்தைகளை நான் உருதுல பேச விரும்புறேன். ஓகே, சரி. இப்போ அறிவுரைச்சி அம்மா. சரி, அம்மாவுடைய அந்த ஒரு ஸ்தானம் இருக்கு பாருங்க. அதுக்கு தான் முதல்ல
என்ன ஒரு மொழி இருக்கு, என்னது? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதாவது தெய்வம் அல்லாதான். இஸ்லாமிய மதத்து மாணவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, பயான்ல சொல்றாங்களே அதை புரிஞ்சுக்குங்க. என்ன? माँ के खदमों के नीचे जन्नत, माँ के खदमों के नीचे जन्नत और बाप जन्नत का दरवाजा, और बाप जन्नत का दरवाजा. தமிழர்களுக்கு நான் சொல்ல வருவது என்னன்னா, எங்களுடைய இஸ்லாத்தின் முறைப்படி நாங்கள் நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்னாக்கா, தாயின் பாதையில், தாயின் காலடியில், அம்மாவின் காலடியில் சொர்க்கம் இருக்கு. அதே போல் அந்த சொர்க்கத்தின் கதவு தான் தந்தை. அதே போல் ஸ்வர்க்கத்தின் கதவு தான் தந்தை. எனினும் நாம் ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறோம் என்பது புரியவில்லை. இப்படி இருக்க ऐसा रहता होता हमें की अभी डिले कर रही जन्नत को जाना. जब जन्नत को जाना तो क्या तरीका, वो हमें अपनाना. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சின்னதாக சொல்கிறேன் பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நான் இன்னொரு சண்டே ஸ்பெஷலில் வேணால் சொல்ல விரும்புகிறேன். பட் இது எனக்கு காலம் ஒன்றும் சுருங்கி இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அடுத்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? அம்மா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஏஜ்ல அப்பா எதிரி ஆயிடுறாரு பசங்களுக்கு. ஏன் தெரியுமா? கொடுக்கறது இல்லை. என்ன? நான் சொல்றது வாங்கி தரதில்லை, எனக்கு எதுவும் கவனிக்கிறது இல்லை. ஒரு குறை நிச்சயமா தானே மாணவர்களே? டேய், நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா உன் நண்பன் சொல்றான்றதுக்காக உங்க நண்பன் வாங்கியிருக்கான், என்னது சைக்கிள் வாங்கியிருக்கான், அதே மாதிரி அப்பனுக்கும் வாங்கி கொடுன்னு சொல்றியே. உன்னுடைய அப்பனுடைய செலவு, அதாவது மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒன்றும் தர்பார் கிடையாது நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் ஆசை நிறைய இருக்கு. சரி, இப்படி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தாய் தந்தையும் உள்ள பிறந்து கொஞ்சம் வயசான உடனே 3 வயசு ஆயிடுச்சாங்க, அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பிள்ளைங்க என்னங்க எங்கெங்க சேர்க்க போகிறீங்க, எப்படி எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க, எந்த இதுவில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு அம்மா கேட்ட. அப்பா சொல்கிறாரு, இதம்மா என் பிள்ளைய நான் இதில் பண்ண விரும்பலை, அரசாங்க பள்ளியில் சத்துணவுலாம் வேணாம், என் புள்ள நான் தான் படிக்கலை. நல்லா கவனிங்கய்யா மாணவர்களே, உங்களுக்கு உற்சாகமாக சொல்கிறேன். அப்பனுடைய ஆசை என்ன தெரியுமா? தான் பிள்ளை தான் படிக்கலை, நீ படிக்கலை, இதடி கான்வென்ட்ல சேர்க்கலாம். என்ன கான்வென்ட்? அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும். நாங்களாம் படிக்கல, புள்ள நல்லா படிச்சு பெரியார் ஆகணும். ஏங்க நீங்க பெரியார் ஆனா அப்படியே அவங்களுக்கு கொடியா கொட்ட போறீங்களா? இல்லவே இல்லை. ஒரு வாய் சோறு வயிறா போட்டா போதும், என் புள்ள நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறதாங்க தந்தை தாய். அப்பாவும் அப்படி, அம்மாவும் அப்படிதான். பட் அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில ஏங்க அம்மா கேட்குறாங்க, ஏங்க நம்மள்கிட்ட எங்க கான்வென்ட்ல போய் படிக்க வைக்கிறதுக்கு? அவங்க 2000 3000 கேட்பாங்க. நம்மள்கிட்ட இருக்கிறதோ மிஞ்சி போனா ஒண்ணுமே இல்லை. அட பைத்தியக்காரி, விடு பார்க்கலாம், கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அப்பா சொல்ல, அந்த தாய் சொல்வா, விடுங்க, எனக்கு என்ன நீங்க வாங்கி கொடுத்த மோதிரம் இருக்குங்க, மோதிரம் இருக்கு, போங்க, முதல்ல பிள்ளைக்காக இருக்கிற ஒரு மோதிரத்தையும் கொடுக்குறாங்க, நாளைக்கு நல்லா வருவாங்க. என் புள்ள நம்மளை நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவாங்க. கடைசி இறுதி காலத்துல வயிறு நிறைய சாப்பாடு போட்டா போதுங்க, அவ்வளவுதாங்க. எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறது இவ்வளவுதான். என்ன, தம் புள்ள வளர்ந்துட்டா வயிறார சோறு போடணும். ஆனா நாம என்ன பண்றோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளோ வைத்த கட்டி இன்னொன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. எல்லார் வீட்டுல நடக்கிறது தான். முதல்ல அம்மா வருவாங்க, ஸ்கூல் போற பசங்களா தான் ஸ்கூலுக்கு சேர்க்கிற விதம் இதாங்க. அம்மா என்ன பண்ணுவா, தம் மோதிரத்தை கொடுத்துட்டா பிள்ளைக்கு எதுவும் சொல்லாதீங்க, வித்துருங்க, வித்து கான்வென்ட்ல படிக்க வைங்க. இப்படி அடுத்த வருஷம் படம் இல்லையா, அடுத்த வருஷம் இன்னொரு மோதிரமோ கால் கொலுசோ போடுங்க பிள்ளைக்காகங்க. ஏன்னா நிலத்துல ஒரு நிலம் வாங்கி வச்சா அது நிலம் என்ன ஆகும், பல மடங்கு ஆகும். ஆனா தம் புள்ள அதை விட கோடி கோடியா சம்பாதிச்சாலும்
மன நிம்மதியும் நம்மளை பாதுகாப்பான்னு ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையில தாங்க அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய உடல் பொருள் ஆவி இவள் மொத்தத்தையும் புல்ல பாசத்தை காமிச்சு குட்டிச்சோர் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க, 100ல் 10 பேர் தான் பாசத்துக்கு அடிமையா ஒழுங்கா இருக்காங்க, 90% இல்லை, எல்லாம் நேர்மாறா மாறிட்டாங்க. அது அப்புறமா சொல்றேன். இந்த மாதிரி இருக்கச்சு இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. உங்களை ஸ்கூல் போறீங்க, போயிட்டு வந்த உடனே என்னப்பா முதல்ல உக்காருப்பா, கை காலை அலசிட்டு சாப்பிடவா. அம்மா இந்த வேலை இல்லை முதல்ல சாப்பிடவானா சாப்பாடு போடுவா அம்மா. ஆனா தான் சாப்பிட மாட்டா. அம்மாவுடைய என்ன வச்சிருக்க சோறு தம் புள்ள वयर நிறைய சாப்பிடட்டும். क्या मेरा बेटा बेटी पेट भर को खान दे, ठीक है तो मैं बाद में देख लेंगे. ஒவ்வொரு தாயும் இதுதாங்க பண்றாங்க. பர்கோ காந்தே பேட் பர்கோ காந்தே பச்சா ஆச்சா. ஒண்ணு பெத்த கடமைக்காக தன்னுடைய தாய்ங்க செய்யற வேலை இதுதான். புல்ல சாப்பிட்டோம் புல்ல சாப்பிட்டாச்சா, அதுக்கப்புறமா கவனிங்க. அப்புறமா தாய்க்குடைய அந்த அரவணைப்பை பிள்ளைங்களை தூங்க வைக்கிறாங்க. அம்மா நீ சாப்பிடலையா, இல்லடா கண்ணா நீ தூங்கு, அப்பா வருவார்ல கலைச்சி போய் அவருக்கு சாப்பாடை பரிமாறிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன். நல்லா கவனிங்க, அப்புறமா சாப்பிட்ற. ஓகே, பசங்க படுத்துடுறாங்க. நைட்டு 10 மணிக்கு கூட இருக்கலாம், 9:30 மணி 9 வர்றாங்க. அப்பா வந்த உடனே நல்லா கவனிங்கயா பசங்களே, குழந்தைகளே, அப்பாவுக்கு அன்பு இல்லையா? அம்மாவுக்கு 2 மடங்கு அன்புனா அதுல 1 மடங்கு கண்டிப்பா அப்பாவுக்கு இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் பிள்ளையோட கஷ்டம். வந்த உடனே கை கால் கூட கழுவாம, சட்டை கூட கழட்டாம முதல் வார்த்தை என்ன, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, வயிறாரு சாப்பிட்டாங்களா, தூக்கிட்டா. இந்த ஒரு வார்த்தைங்க உங்களுக்கு தெரியோ இல்லையோ, எல்லா அப்பனும் தம் புள்ள சாப்பிட்டானா முதல் வார்த்தை கேட்கறது இதுதான். அதுக்கு அடுத்த வழியா தான் சாப்பிட உட்காருவாங்க. அம்மா இருக்கா பாருங்க, சும்மா லேசான இல்லை, போய் சொல்லி சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவான். யாரு? அம்மா. நிச்சயமா அப்படிதான். ஏன்னா என்ன, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு சொல்ல, போய் சொல்லமோ சொல்லக்கூடாதோ இந்த நேரத்தில். ஏன் சொல்லுங்க, பிள்ளைக்கு பெத்த கடன். ஆனா இவங்களை கட்டிக்கிட்ட அந்த கடனை முதல்ல இவர் வயிறார சாப்பிட்டோம். யாரு? தன்னுடைய கணவன். முதல்ல அவர் சொன்ன உடனே ஓ சாப்பிட்டா போல இருக்குன்னு சொல்லி உக்காந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா சாப்பிட பரிமாற மீதி உணவு இருக்கும். ஏமா மீதி உணவு இருக்கு, எடுத்து ஃப்ரிட்ஜில் வைனா. சரிங்க ஆகட்டங்க, நீங்க கை கால் கட்டு நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த மிஞ்சி இருக்கிற சோறுங்க அதுதாங்க கிடைக்குது அம்மாவுக்கு. இது நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல, பட் இதுதான் ஃபேக்ட். உண்மை, நிஜம். இதுதான் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு அம்மாவும், அது ஏழ்மையோ செழிப்புல இருக்காங்களோ எல்லார் வீட்லயும் இதுதான் பெரும்பாலான வீட்டில் நடக்குதுன்னு சொல்லலாம். மிஞ்சி போன சோறு ஒரு நேரத்தில் மிஞ்சவே மிஞ்சாது. இந்த பைத்தியக்காரி அம்மா இருக்க சொன்ன வார்த்தைக்காக, பொய் சொன்னதுக்காக எல்லாம் சாப்பிட்டுச்சு போது எடுத்து அந்த என்ன ஸ்நாக்ஸோ எதனா வச்சாலும் சாப்பிட்டாங்கன்னு அது கூட பரவாயில்ல. என் புருஷன் சாப்பிட்றான், வயிறார அவங்களுக்கு உணவளிக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு அப்படி அந்த ஒரு இணைப்பொழுதாங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்களே, இன்னும் நீங்க மாறலைன்னா வேஸ்ட். இப்படிப்பட்ட அம்மாவை சாப்பிட்டியா நீ கேட்ட உடனே வாங்கி தரத்துக்கு உங்க அப்பா ஒன்னும் செல்வந்தர் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு ஒண்ணு தெரியலக்கண்ணா, செல்வந்தருக்காக புள்ள 5 வயசு புள்ள கார் ஓட்ட கேட்கறதுக்காக கார் சாவி எந்த அப்பனும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி அப்பாவுக்கு தெரியும், தம் பிள்ளைக்கு இந்த நாள் இந்த நேரம் இதுதான் செய்யணும். ஏன்னா மற்றவங்களை பார்த்து நீ கேட்குறியே, உன்னை பார்த்து மற்றவங்க படிக்கிறான், மற்றவங்க फर्स्ट रैंक வாங்குறான், அதுல என்னைக்குன்னா நீ பார்த்துருக்கியா? स्टूडेंट्स किमा बच्चे लोग तुम लोग पूछते हो दूसरों का बाजू घर में इन्हों ये करे, मेरे स्कूल में फ्रेंड என்னுடைய ஸ்கூல்ல ஃப்ரெண்டு என்ன இந்த மாதிரி அவங்க பென்சில் பாக்ஸே 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க அப்பா யாரு? செல்வந்தர் இருக்கலாம். உங்க அப்பா யாரு? இருக்கலாம். பட் அவ வாங்குற ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ வாங்கிறியா? நீ வாங்கிட்டு கேளு. கண்டிப்பா நான் தான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்லை குடிசை வீட்டுல கூட தம் புள்ள என்ன படிக்கணும், கான்வென்ட்ல படிக்கணும், ஹை ஸ்கூல்ல படிக்கணும் கூடாது, கான்வென்ட். அவன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மா இருக்கிற காலத்துல. ஆனா நீங்க செய்திங்க பாருங்க, நம்பிக்கை துரோகம் அல்ல சொல்லவே தேவையில்லை.
எதுக்கு எடுத்தாலும் சண்டை போறது. அம்மா அப்பாவுக்கு இது தெரியலம்மா, அம்மா 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 உனக்கு ஒன்றும் தெரியல. உண்மையிலே சொல்றேன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல அவங்க இவ்வளோ வளர்த்தாங்க. டீச்சரின் அடுத்த ஸ்தானத்தை வராங்க. அந்த டீச்சர் பகுதி நான் அடுத்த ஸ்பெஷல் கிளாஸை சொல்றேன், அதுக்கு அடுத்த ஸ்பெஷலாக புத்தகத்தை பற்றி சொல்றேன். ஆனா இப்போ நான் சொல்றது அப்பா அம்மா. என்ன நல்லா கவனிங்க. சில பேருக்கு நம்மளுடைய உருதுல சொல்லுவாங்க சாயா, அதாவது நம்மளுடைய அந்த ஒரு இதுவே என்ன தெரியுமா, ரைட் ஹேண்டு. அந்த நிழல் தான், அந்த ரைட் ஹேண்ட் யாரு? அப்பா. அப்பாவுடைய நிழல் தான் நீ. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஆகிய நிழல தான் அம்மா, அது நிழல்ல தான் நீ. ஸோ அந்த துவா செய்து ஒன்னா செய்கிற போது அந்த நிழல தான் நீ இருக்கிற. அதுல ஒண்ணு போனாலும் போச்சு, போய் கேளியா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேருக்கு அப்பா இருக்காங்க அம்மா இல்லை, எத்தனை பேருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இல்லை. சில பேருக்கு, எவ்வளோ பேருக்கு அனாதையா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வளர்ப்பு எப்படின்னு கேளுங்கய்யா. நிச்சயமா சொல்றேன், உங்களால நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. தாய் தந்தையை நேசி, தாய் தந்தையை நேசி. அதற்காக நீ வீணடிக்காத யோசி. அதாவது எந்த ஒரு தாய் தந்தையும் தன் பிள்ளைக்கு நல்லதுதான் செய்வார். ஓகேவா? எக்காரணம் கொண்டும் நீங்க செய்யும் செயலை கொஞ்சமாச்சு நீங்க என்ன பண்ணணும், பக்குவமா சிந்திச்சு பாருங்க. அப்பா வேணான்னு சொல்றாரா, யோசிங்க. கண்டிப்பா அப்பா உன் நல்லதுதான் பண்ணுவாரு. அம்மா அதை விட நீ அப்படி இப்படி என்ன பண்ணுவ, அப்பா வர்றதுக்கு முன்னாடி அம்மா நீ வந்தா நான் கேட்டா வேணான்னு சொல்லுவாரா? அப்பா நீ கேளு, அம்மா நீ கேட்டு எனக்கு பர்மிஷன் வாங்கி கூட. என் ஸ்கூல்ல டூருக்கு போறாங்க, கான்வென்ட்ல சேர்த்துட்டாங்கல்ல அப்பா, எல்லாரும் போறாங்க நானும் போகணும். ஆமா எல்லாரும் போறாங்கன்னா அந்த கான்வென்ட்ல ஏதோ ஒண்ணு நகத்தை வச்சு இது வச்சு, உங்களுக்கு என்னையா தெரியும் பணம் என்ன? மரத்துல காய்கிற பனைமரம் எதனா இருக்கா? அப்பேற்பட்ட பனைமரம் நுங்குலியே என்ன இருக்கு பனைமரத்துல, ஒரு சீசன் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பாருங்க. மணி பிளான்ட் என்ன மணியா வருது? நோ சான்ஸ். சும்மா ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு லீஃப் ஒரு இதுவா அப்படியே கொஞ்சம் வச்சா வளரும்னு வருது ஸ்டைலா. நாம எப்படி இப்படி வர இது பண்றோமோ அந்த மாதிரி வரணும். பட் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அதாவது இறைவன் முதல்ல என்ன சொல்றான், நீ தாய் தந்தையை நேசி. ஓகேவா? உலகத்தை பிறகு யோசி. ஏதோ வந்த உலகத்துக்கு நான் இப்பவும் சொல்றேன், தாய் தந்தையரை இழந்த அந்த நண்பனை போய் பாருங்க, அவங்ககிட்ட கேளுங்க அன்புனா என்னன்னு. இருக்கும்போது அதனுடைய மதிப்பு தெரியறது இல்லை. நிச்சயமா அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா தந்தை இருக்கும்போது அதுக்காக அந்த மாதிரி ஒரு இது எமோஷனலாக வராது. நான் எல்லாருக்கும் காமனாக சொல்கிறேன். ஆனால் அது இல்லாத போது தான் அதோடைய வேல்யூவே தெரியும். என்ன 1000 தான் இருந்தாலும் நீ 1 கோடி ரூபாய் நீ வருஷத்துக்கு சம்பாதிச்சாலும் உன் அம்மாவுக்கு நீ கொடுக்குற அந்த 100 ரூபாய் 10 ரூபாய் இதாம்மா, அதுதான் உண்மையான இது. பசங்க ஸ்கூல்ல போய் பணத்தை செலவழிச்சு நோயை தான் கொண்டு வராங்க. உண்மைதானே? மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போறீங்க, செலவு செஞ்சு நோயை கொண்டு போறீங்க. குறுக்குறை லேஸ் இதை தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். சாக்லேட்ஸ் பாருங்கய்யா, எவ்வளோ உன்னால முடிஞ்ச பாதாம் வாங்கி சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து. இன்னைக்கு எந்த ஒரு பையனும் ஸ்கூல் போறானங்க, அம்மா நீ என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்துருக்க, கான்வென்ட் இல்ல, அப்போ நீ மரியாதையா 10 ரூபா கொடு. டெய்லி என் ஃப்ரெண்டு 10 ரூபா சாப்பிட்றான். அட பாவி, அவன் சாப்பிட்றானா, அவன் வசதி படிச்சிருக்கலாம். ஆனா நீ வசதி படிச்சா வேணா ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கு. யாருக்கும் கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கல. ஓகேவா? இன்னொன்னு சொல்றேன், எனக்கு வாத்தியார் சொன்னது, துளசிராமன் சொல்லி பிடி வாத்தியார் அழகா சொன்னார் ஹையர் செகண்டரியில ப்ளஸ் 1ல. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏய் கண்ணா, உனக்கு நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. சார் என்ன சார்னா, நல்ல அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளைங்க பிறக்கிறதும் கஷ்டம். நல்லா கவனிங்க, நல்ல அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளைங்க பிறக்கிறதும் கஷ்டம். அதே மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மா அமைவது கஷ்டம்.
நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மா அமைவதும் கஷ்டம். அப்படி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துட்டா அதுதான் சொர்க்கம், நீ உலகத்திலேயே சொர்க்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா ஆரோக்கியமா இரு. என்ன ஆரோக்கியம்தான், கல்வி இன்றியமையாதுதான். ஆனா அதை விட முக்கியம் உன்னுடைய ஆரோக்கியம். உன்னுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கறது யாரு? தாய் தந்தை. நீ கேட்கிற ஒவ்வொரு பொருளும் தின்பண்டங்களாம் வாங்கி தரது அம்மானா, அந்த அம்மாவுக்கு நைட்ல கொடுக்குற காசு அப்பாதான். ஓகேவா? நீ நடக்க கத்து கொடுத்தது அம்மானா, நீ பேசுற விதமே அப்பா மாதிரி தான். எப்படின்னு சொல்றீங்களா? எத்தனையோ பேர் இருப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நானும். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். எப்படி? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் சொல்றாங்களா? அப்படின்னா என்ன? அப்ப எப்படியோ அப்படியேதான், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா. அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்வான், அந்த மாதிரி இருக்காண்டாடு. என்ன? அப்ப 8 நல்ல காரியம் பண்ணா புள்ள 16 நல்ல காரியம் பண்ணா ஓகே, வேணாம், நான் சொல்ல விரும்பல. அப்ப 8 அடினா புள்ள. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கங்க, அம்மாவை வச்சு சொல்றேன் பாருங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சும்மாவா சொன்னாங்க? தாய்ங்க, தாயை போல பிள்ளை. ஆமா, அம்மா எப்படி அதுல கொஞ்சம் தொத்து வியாதி வரும், அதே மாதிரிதாங்க நூல் எப்படி இருந்தா அப்படிதான் சேலை வரும். நூல் டாக்கா போட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே சேலை அறுந்துரும். ஸோ அது கட் ஆகும், அது மறுபடியும் இது பண்ணும். பட் நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நல்லா இவ்வளோ உதாரணம் தரேன். இதுக்கப்புறமும் மாணவர்களாகிய நீங்க மாறலைன்னா என்ன, அந்த அப்துல் கலாமே மறுஜென்மம் எடுத்தாலும் முடியாது. அப்படி நீங்க மாறலைன்னா நான் இன்னொன்னு சொல்லுவேன், பட் மனசளவில் இருக்கு, வேணாம். இன்னும் நிறைய கிளாஸ் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு, கத்துக்க வேண்டியது இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் 3 வாரத்துக்கு மேல நம்மளுடைய கிளாஸ், பேசிக் கிளாஸ் போகும். இந்த சிச்சுவேஷன்ல உங்க அத்தனை பேரையும் நான் என்ன பண்ணணும், தமிழ் கொஞ்சம் கத்துக்கணும். வேணும். தேன் நல்லா பாருங்க, ஒரு லிட்டர் தேன்ல 1 லிட்டர் தேன்ல 1 டிராப் விஷம் கலந்தா குடிப்பான்னு சொன்ன, 1 டிராப் குடிப்பான்னு சொன்னா குடிப்பீங்களா? அப்படி இல்லை, ஒரு 50 ml விஷத்துல என்ன 50 லிட்டர் பாலை கலந்தாலும் குடிப்பீங்களா? சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா விஷம்தான். நல்லா கவனிங்க, விஷம் 1 டிராப் கலந்தாலும் அது விஷம்தான். எந்த ஒரு மகனும் அதை கண்டிப்பா குடிக்க மாட்டான். மிஞ்சு போய் ஒரு பெரிய என்ன ஒன்றும் இல்லைங்க, சின்ன உதாரணம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது, வேலூர்ல ஒரு பெரிய டேங்க் தண்ணி, அதாவது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உயரமா இருக்கும். அந்த டேங்க்ல ஒண்ணுமே இல்லை, கண்ணுக்கு தெரியாத அளவு எவ்வளோ கிருமிகள் இருக்கலாம். ஏதோ ஒன்று பல்லி ஓனா மாதிரி இருந்துச்சான், செத்து போய் அதை கண்டுபிடிச்சாங்களாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஓனா மாதிரி பல்லி ஒன்னல மன பல்லி விஷம்தான். எப்போ செத்துச்சோ, எப்போ தண்ணி வருதோ, எப்போ எடுத்தாங்களோ, எப்போ குச்சிருந்தாங்களோ, ஒன்றும் ஆகலை, ஒண்ணுமே ஆகலை. எல்லாரும் ஹெல்த்தியா இருந்தாங்க, எந்த ஒன்று இதுவும் இல்லை. ஏன்னா தெரியாம வீழ்ந்திருக்கு, யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. ஆனா தெரிஞ்சிருச்சு, ஆஹா போட்டாண்டா ஒருத்தன், நியூஸ் போடுறதுக்கு வாட்ஸ்அப்ல இல்ல ஆள், அந்த மாதிரி போட்டான்னு. இதோட பெரிய ஓனா மாதிரி பல்லி கிடக்குது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வந்த தண்ணி நல்ல தண்ணி இருந்தாலும் ஐயோ வாந்தி தான் வரும். உண்மைதானே? அப்படிதான் ஆயிருக்கு. என்ன, தண்ணியை குடிச்சாலும் ஐயோ தண்ணி அவசியம், அதுக்காக தண்ணி குடிக்காம இருப்பாங்களா? சான்ஸே இல்லை. குறிப்பிட்ட அளவு. நான் என்ன சொல்ல வரேன்றதை உன்னிப்பா கவனிச்சிருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? மாணவ செல்வங்களே, இன்று உலகில் நீ பிறந்திருக்கிறாய் என சாதனை படைக்க போகிறாய், சாதனை படைப்பாய். ஆனால்
எவ்விதத்திலும் நீ யாருக்கும் வேதனை தரமாட்டாய் என்று நினைக்கிறேன். சாதனை பற்பல சாதனைகள் புரிய வேண்டும், யாருக்கும் வேதனை தர வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய நாளில் சண்டே ஹாலிடே ஜாலிடே இக்கட்டான இந்த நிலையிலும் என்னுடைய முழு சொற்பொழிவை கேட்ட என்னுடைய அனைத்து மாணவர்களுக்கும், இருப்பினும் என் தோழர்களும் இருக்கலாம், இருப்பினும் முதியோர்களும் இருக்கலாம், என் உறவினர்களும் இருக்கலாம், ஏன் என் பிள்ளைகளும் இருக்கலாம், ஏன் என் உடன் பிறவா சகோதரர்களும் இருக்கலாம். எனினும் பற்பல உலகத்தில் எங்கு வேணாலும் யார் வேணாலும் இதை பார்த்து கண்டுகளிக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதுடன், நண்பர்களே, தாய் தந்தையை நேசி, நீ அடுத்தது யோசி. ஓகேவா? இன்று என்னுடைய இந்த உரையின் மூலம் நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்வுடன் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அதற்காக இகழ்ச்சி இருக்கக்கூடாது. ஓகேவா? மகிழ்வுடன் வாழ என்றென்றும் உங்களுடன் உங்கள் ஆசிரியராகிய HBKH உங்களுக்கு நன்றியுடன். இனி அடுத்த வகுப்பு நாளை பேசிக் கிளாஸுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HB காதர் ஹுசேன். தேங்க்யூ.